வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானுங்க. சில்லு சில்லா உடையும் திமுக, உண்மையை போட்டு உடைச்ச தோப்பு வெங்கடாஜலம், அண்ணாமலைக்கு அடித்தது லக்கு. எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு திமுகவிலிருந்து தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் விலகி விட்டார் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை திமுக இன்னைக்கு பறித்திருக்கிறது. அதனால திமுக நான் எப்படி எல்லாம் உழைச்சேன் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி இருக்கின்றார். அப்படி கொட்டின ஆதங்கத்தினுடைய வீடியோவினுடைய சிறு பகுதியை நீங்க பார்த்துட்டு வாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு அடித்த லக்க பற்றி உங்களுக்கு நான் விரிவா பேசுறேன். ஆனா நாம் இருக்கிற நேரத்துல நாம ஆட்சி தக்க வைக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும், மக்களை திருப்திப்படுத்தணும். நாம உள்கட்சி பிரச்சனையை நாம இந்த தொகுதி நாம் ஜெயிக்க கூடாது, இந்த தொகுதி நாம் ஜெயிக்க கூடாது, இவன் வந்துடக்கூடாது, அவன் வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியை இழந்திருக்கிறது. ஒரு ஆட்சி இன்றைக்கு இழந்து நிற்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம குற்றச்சாட்டு போய் போகக்கூடாது, நம்ம சண்டையெல்லாம் அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தான் தடுத்திருந்தேன். ஆனால் இதையெல்லாம் ஆராய வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவர்கள் நீங்க அதை விட்டு நீங்க ஏதாவது ஒரு வகையில காட்டிலே வந்த செய்தியும், நீங்கள் இன்னொன்று ஏதோ மனம் போன போக்கிலேயும் சில நேரங்களிலே சில முடிவுகள் வருகிற பொழுது அது இயக்கத்திற்கு நல்லதா, இப்ப நீங்க பொறுப்பிலிருந்து எடுத்தது எனக்கு நல்லதா, இந்த கட்சிக்கு நல்லதாங்கிறது காலம் பதில் சொல்லும். நம்ம தோப்பு வெங்கடாஜலம் அவருடைய மேட்டர் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். அண்ணாமலைக்கு அப்படி என்ன லக் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் போது, திமுக ஒரு புதிய கட்டமைப்பை அமைக்க விரும்புது. கட்சிக்குள்ள எந்த விதமான சமரசமும் கிடையாது. கட்சி விட்டு தூக்கணுமா தூக்கிடுங்க பாத்துக்கலாம், ரெண்டாவது பொறுப்பை பறிக்கணுமா பறிச்சுட்டு பாத்துக்கலாம். ஆனா கட்சிக்குள்ள இனிமே இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு. அதே மாதிரி பாரம்பரிய திமுக காரனுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அதனால அதிமுக வந்தான் பார் 2021 அவனுக்கெல்லாம் பெருசா கட்சிக்குள்ள முக்கியத்துவம் தர வேண்டாம். கட்சி பதவி இருந்தா கூட பரவாயில்ல, அவனை பொறுப்புகள் இருந்து நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக களை எடுக்கின்ற விஷயத்தை கையில் எடுத்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதே அதிமுக காரங்க தான் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் கிட்ட ரிப்போர்ட் போயிருக்குதான். எப்படின்னு பார்க்கும்போது, விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்கண்டேயன் இருக்கார். அவர் அதிமுக வந்தவர். அவர் தான் திமுக கொள்கை பற்றி தெரியாம விஜய் அவர்களை வாய் விட்டு இன்னைக்கு சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்கின்றார். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அதிமுக வந்தவர், ஊழல் வழக்குல விரட்டுன்னு விரட்டுறாங்க. அப்புறம் ஏவா வேலு அதிமுக வந்தவர், விரட்டோன்னு விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவரையும் விரட்டுன்னு விரட்டுறாங்க. அவரும் அதிமுக வந்தவர். சோ இப்படி அதிமுக வந்தவங்க திமுக கொள்கை கோட்பாடு தெரியாம அதிமுக வெளிவந்துட்டோம், திமுக விசுவாசத்தை காட்டணும் என்பதற்காக எல்லை மீறி பேசுவது, அதிமுக வறுமையில் இருந்தோம் இப்ப வாரி சுருட்ட வேண்டும் என்பதற்காக ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது வாரி சுருட்டி ரெண்டு விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா திமுக கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்களாம். அதனால உண்மையாகவே அதிமுக வந்தவன் விசுவாசமா இருக்கிறானா பாரு, அவனுக்கு பொறுப்பு அப்படியே விட்டு வை, இல்லையா தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை பறிக்கின்றார்களாம். நம்ம ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவில் இணைந்தார். ஆனா ஓபி ரவீந்திரநாத்தும் ஓபிஎஸ் அவர்களும் விஜய் கட்சிக்கு போக போறாங்க அப்படின்னு பேச்சு அடிபடுகிறது. அதனால அதிமுக காரனை இனி நம்பவே வேண்டாம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனுக்கு பெருசா பொறுப்புலாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு கொடுத்த பொறுப்புகளை கூட இன்னைக்கு பறிச்சுக்கிட்டு வராங்க. அப்படிதான் தோப்பு வெங்கடாஜலம் அவர்களுடைய பதவியும் பறிக்கப்பட்டிருக்குது. அவரு திமுகவில் இருந்தாலும் அதிமுகவுக்காக வேலை பார்த்தார் அப்படின்றதுதான் முத்துசாமி அவர்களுடைய புகாரா இருந்தது திமுக தலைமை கிட்ட. அதனால்தான் தோப்பு வெங்கடாஜலம் அவருடைய பதவியானது பறிக்கப்பட்டது. தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் சொல்றாரு, நான் கட்சியில இருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏயா, தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் அதிமுக வந்தவர்னு சொல்ற, ஆனா முத்துசாமி எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லும் போது, அவங்க எல்லாம் ஜெயலலிதா காலத்திலே திமுகவில் ஐக்கியமானாங்க, மினிஸ்டர் வேற இருந்தாங்க. ஆனால் அவங்க மீது கை வைக்க வேணாம், அவங்க எல்லாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் டால் லீடர், அதனால அவங்க மீது அவ்வளவு சீக்கிரத்தில் கை வைக்க மாட்டாங்க. அதனால தோப்பு வெங்கடாஜலத்தின் மீது கை வைப்பதனால மற்ற அதிமுக வந்திருக்கான் பாரு, சரியா வேலை செய்யாம இருக்கான் பாரு, அவனுக்கெல்லாம் பயத்தை ஊட்டலாம். இல்ல, தோப்பு வெங்கடாஜலத்தையே தூக்கிட்டாங்களா பதிவுல இருந்து, அப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு ஒழுங்கா வேலை பார்ப்பான்னு சொல்லிட்டு மாவட்டத்துக்கு ஒரு ஆளை பீஸ் புடுங்குறாங்களாம் திமுகவில். ஆனா தோப்பு வெங்கடாஜலம் சொல்றது என்ன தெரியுமா, நாம தோத்தது விஜய் அலையால இல்ல, உட்கட்சி பூசனால தான்.
நான் வெற்றி பெற்றா அவனுக்கு பிரச்சனை, அவன் வெற்றி பெற்றா எனக்கு பிரச்சனை. அதனால ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்காக வேலை பார்த்தாங்களா கண்டி, ஒருத்தன் இன்னொருத்தனுக்காக வேலை பார்க்கல. கட்சிக்காரன் வந்து தனக்கு வேலை பார்த்தான்னா ஏன்டா நீ அவனுக்கு வேலை பார்க்கறன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்பது. சரி, அவனுக்கு வேலை பார்த்தா நான் போய் ஏன்டா அவனுக்கு வேலை பார்க்கற, எனக்கு வேலை பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிப்பது. இப்படி நம்மளுக்குள்ளேயே போட்டி இருந்ததுனால நம்ம கட்சிக்காரன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கிட்ட காசு வாங்கின்னு அவனுக்கு வேலை பார்த்துட்டான். அதனால வாட்ஸ்அப்ல வருகின்ற செய்தி, ரெண்டாவது ஒருத்தனை பழி வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டு தலைமை கிட்ட போட்டு கொடுக்கின்ற செய்தி, இவற்றையெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி பதவியை பறிச்சிருக்கிறாங்க பாருங்க, இனிமே திமுக என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இப்போ திமுகவுடைய அனைத்து மட்டத்திலும் இதே மாதிரி களை எடுப்பானது தொடரப்போகுது. இந்த களை எடுப்பானது அண்ணாமலைக்கு அடித்த லக்கு தான். எப்படின்னா, இப்போ திமுகவிலிருந்து சிறுபான்மையர்கள் விலகினார்கள் என்றால் நேரா தமிழக வெற்றி கழகத்துக்கு போவாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சிறுபான்மையர் விலகினாங்கன்னா திமுக வருவாங்க. ஆனால் ஓபிசி விலகினால் நிச்சயமா ஒன்னு அதிமுகவுக்கு இல்ல பிஜேபிக்கு போவாங்க. ஆனால் திமுகவில் இருந்தவங்க வந்து அதிமுகவை நோக்கி போக மாட்டாங்க, பிஜேபி நோக்கி போக மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதிமுக பிஜேபி இனிமே எழுந்து வருமா என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் எப்படி ஒரு புரட்சியை பண்ணாரோ அதே மாதிரி அண்ணாமலை ஒரு புரட்சியை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தமிழகத்துல பேச்சு அடிபடுகிறது. அதுலயும் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவருடைய செல்வாக்கு ரொம்பவே அதிகம். அதனால கொங்கு மண்டலத்திலிருந்து திமுகவில் இருக்கக்கூடியவங்க விலகுகின்ற பொழுது இயல்பாக அண்ணாமலை நோக்கி போவாங்க. இப்போ கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்து திமுக களை எடுத்திருக்கிறது. ஏகப்பட்ட ஓபிசிகள் வெளியேறுகின்றார்கள். அவங்க அத்தனையும் அண்ணாமலையை நோக்கி தான் போவாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்முடைய விஜய் வந்துட்டாரு, அவரும் ஒரு சிறுபான்மையர். அடுத்தது நம்ம தனுஷ் வர போறார், அவரு ஒரு தலித். சோ இந்த ரெண்டுக்கு இடையில ஓபிசி அடையாளத்துடன் வர்றது அண்ணாமலை தானுங்க. அதனால தமிழகம் முழுவதுமே வந்து சாதி அடிப்படையில தான் வாக்குகள் பிரியுது. ஆனா மதத்தின் அடிப்படையில ஓபிசி கிட்ட வந்து பிரியலிங்க. ஆனா பட்டியல் இனத்தவர் மற்றும் சிறுபான்மையர் என்று சொல்றாங்கல்ல, அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மதம் சார்ந்த ஒரு அரசியல் நிகழ்வுல தான் கலந்துக்கிறாங்க. அதனால சிறுபான்மையர் விஜயும் தனுஷும் இழுத்தாங்கன்னா ஓபிசிய அண்ணாமலை தான் இழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தோத்ததுக்கான காரணம் உட்கட்சி பிரச்சனை என்று சொன்னாலும் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், 100 ஏரிக்கு தண்ணி கொண்டு போகின்ற திட்டம், இவற்றையெல்லாம் திமுக சரியா செயல்படுத்தாததுனால, அதிமுக இந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய குளறுபடியை பற்றி சொன்னதுனால, இந்த திட்டத்தை அதிமுக இருந்தா முடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, விவசாயமே பிரதானமாக பெருந்துறையில பார்க்கப்படுவதனால சாயப்பட்டறைகளும் பல்வேறுபட்ட கோழி பண்ணை நிறுவனங்களும் அதிமுகவை நோக்கி போயிட்டாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்தையாவது ஒழுங்கா நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனா அந்த திட்டத்தை அவங்க நிறைவேற்றவே இல்லை. அதனால தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் விபத்தோ இல்ல தெரிஞ்சோ ஒரு ட்வீட் போட்டாரோ என்னவோ தெரியல, இப்போ நம்ம விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. பாருங்க, இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்துல நிறைய பேர் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய பணிக்காலமானது டிசம்பர் மாதம் 2025 முடிஞ்சிச்சு. அவங்களுடைய பணியை நீட்டிப்பு இருக்கணும். ரெண்டாவது, இன்னும் மே ஜூன் ஜூலை இந்த மாசத்துக்கான சம்பளம் தரல, உடனடியாக பணி நீட்டிப்பு செய்யணும். இந்த காவேரி வைகை குண்டாறு திட்டத்துல வேலை பார்க்கறவங்களுக்கும் சம்பளத்தையும் கொடுக்கணும் 3 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்கின்றார். சோ கொங்கு மண்டலத்துல குறிப்பா ஈரோடு பெருந்துறை போன்ற இடங்கள்ல இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டம் என்பது எவ்வளவு அதி முக்கியமானது என்பது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்கிறாரு. சோ இப்படி கொங்கு மண்டலத்தினுடைய அரசியல அண்ணாமலை அவர்கள் தெல்ல தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார். பொள்ளாச்சியில பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டினார். அதே மாதிரி திமுக இருக்கிறவங்க அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம், இனிலாம் ஸ்டாலின் அவர்களாலையும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலையும் சரி, மக்களுடைய நம்பிக்கையை பெற்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டு திமுக ஜெயிப்பதெல்லாம் கஷ்டங்க அப்படின்னு வந்து திமுக காரங்களே சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு திமுக எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு முடிவு, செய்தியாளர் சந்திப்பு கூட வந்து 40 வயசுக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்களை கொண்டு போய் செய்தியாளர்கள் முன்பாக செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துகின்றார்கள். அதாவது 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க திமுகவில் செய்தியாளர்களை இதுவரைக்கும் எதிர்கொண்டிருக்கின்றார்களா? ரெண்டாவது, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா? RS பாரதி மாதிரி, செந்தில் பாலாஜி மாதிரி,
வில்சன் மாதிரி இப்படி பல முறை செய்தியாளர்களை சந்தித்து அனுபவம் பெற்றவர்கள் இருக்காங்களா, டி.கே. இளங்கோவன் போன்ற அவங்க மாதிரி செய்தியாளர்களுக்கு டப் கொடுப்பாங்களா? கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாங்களா? தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, திமுக ஜென்சிகளுக்கான ஒரு கட்சி என்பதை காட்டணுக்காக இளைஞர்களை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இழுத்து பிடிக்குது. அதனால ஏற்கனவே பாரம்பரியமா இருந்த திமுகவினர் அதிமுக போன 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் புறக்கணிப்பை உணர்கின்றார்கள். இப்படி தமிழ்நாடு முழுவதும் புறக்கணிப்பை உணர்கின்ற பொழுது அடுத்தது அவங்க தேட வேண்டியது ஒரு புதிய கட்சி அண்ணாமலையா தான் இருப்பார். அண்ணாமலையும் அவர் கட்சியை வேகமா கட்டமைத்துக் கொண்டு வருகின்றார். எந்த அதிருப்தியாளர்களும் சரி வேற கட்சி பக்கம் போயிருக்கிறது. இப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்ஃபுல், அங்கெல்லாம் போகவே முடியாது. அதிமுக நம்பிக்கைலாம் போச்சா? பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இல்லையா, அங்க போனாலும் வேலைக்காக. அதனால அடுத்த தேர்வாக இருப்பது அண்ணாமலையா தான் இருக்குது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு ஆவேசமா ஆளுங்கட்சிக்கு எதிராக சாட்டையை சுழற்றினாரோ அதே மாதிரி இப்பவும் சாட்டையை சுழற்றினார் என்றால் நிச்சயமாக திமுக சில்லு சில்லா பகுதி பகுதியா உடைஞ்சிட்டு இருக்குது. நம்ம தோப்பு வெங்கடாஜலம் அவர்களே தெளிவா சொல்லிட்டு இருப்பாரு, தமிழ்நாடு முழுவதும் உட்கட்சி பிரச்சனையால் தான் நம்ம தோத்தோம் அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டார். அதுலயும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒருத்தர் ஒருத்தர் இணக்கமா இல்லை. ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது கீழ்மட்டத்தில் இருந்த தொண்டர்களுக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட பொறுப்பாளர்களுக்கும் நம்ம ஒண்ணுமே செய்து தரல. தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் பதிவு பண்றார். ஏண்டா எம்எல்ஏவா இருந்தவன், அமைச்சரா இருந்தவன், எம்பியா இருந்தவன், நீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது வாரி சுருட்டுறீங்க, தேர்தல் நேரத்தில் எங்க கிட்ட இருந்து வரிசையில் நிக்கிறீங்களா, வாக்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு எந்த காசை கொடுத்து எப்படி மக்களிடையே நாம் போய் வாக்கு கேட்க முடியும்? மக்கள் எங்க கிட்ட எவ்வளவு கோரிக்கை வச்சிருப்பாங்க, அந்த கோரிக்கை நீ நிறைவேற்றினியா? இப்ப வாக்கு மட்டும் கேட்கறியே அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்காரனும் நம்மளை கேட்கிறான். ரெண்டாவது கட்சிக்காரனை மக்கள் கேட்கிறாங்க. ஆகையினால ஆட்சி கட்டளை இருந்தாலும் நம்ம தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகளும் எந்த பலனையும் அனுபவிக்கவில்லை. மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களே ஆட்டையா போட்டாங்க. அதனால்தான் நம்ம கட்சி தோத்தது அப்படின்னு தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் சொல்றார். இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே ஒன்னும் புடுங்கல, ஆட்சியில் இல்லாத போது புடிங்கிடுவீங்களா அப்படின்றத தோப்பு வெங்கடாஜலம் அவர்களுடைய பதிலா இருக்குது. இப்படி அதிருப்திகளை அறுவடை செய்கின்றார் அண்ணாமலை. திமுக ஒன்னும் சாதாரண கட்சி இல்லைங்க. அங்கிருந்து அதிருப்தியாளர்கள் ஒரு 2% வந்தா கூட, திமுக 2% வந்தா கூட 10 லட்சம் பேருக்கு மேலாக திமுக விலகுவதாக அர்த்தம். அந்த 10 லட்சம் பேர் இப்போ 19 லட்சம் பேர் அண்ணாமலை கட்சியில் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 10 லட்சம் பேர் வந்தா கிட்டத்தட்ட 39 லட்சம் பேர். 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கட்சியில் இணைந்த பிறகுதான் அரசியல் நிகழ்வுகளை வெளிப்படையாக நம்ம கையில் எடுக்க போறோம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு தருணத்துல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓபிசி அடையாளத்துடன் அண்ணாமலை வருவதாக எல்லாரும் நினைக்கிறாங்க. கொங்கு மண்டலத்திலிருந்து விலகுகின்றவர்கள், தமிழ்நாடு முழுவதும் விலகுகின்றவர்கள் அண்ணாமலை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவை அட்டாக் பண்ற மாதிரி அட்டாக் பண்ணணும். ஏன்னா திமுக பதவியேற்ற மறுநாளிலிருந்தே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுலயும் பொறுப்பேற்ற ஒரு மாதத்திலேயே அவரு பாஜக தலைவர் ஆயிட்டார். அந்த ஒரு மாதத்திலே நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மின்சாரம் கொள்முதல்ல ஒரு யூனிட்டுக்கான பைசா அதிகமாக வச்சு மின்சாரத்தை கொள்முதல் பண்றது. ரெண்டாவது டிரான்ஸ்பார்மர் ஊழல். இப்படி திமுகவில் பதவியேற்று ஒரு மாதத்துக்குள்ளாகவே செந்தில் பாலாஜி அண்ணாமலையுடைய வலையில சிக்கினார். ஆனா இந்த திமுக ஆட்சி முடிஞ்சு தவேக ஆட்சி 3 மாத காலம் நிறைவடைய போகுது. ஆகஸ்ட் 10 வந்தா. ஆனா இதுவரைக்கும் டிவிகே மீது அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கல. ஏன் வைக்கல என்ற விவரமானது நமக்கு தெரியவில்லை. கேட்டா 1 வருஷ காலம் அவருக்கு அவகாசம் கொடுப்போம்னு சொல்றாங்க. 1 வருஷ காலம் வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தா தமிழ்நாடுலாம் குட்டுச்சோறு என்பது அண்ணாமலைக்கு தெரியும். திமுகவை மட்டும் ஆட்சி கட்டில ஏறின மறுநாள் இருந்து அடிச்சிங்க. ஆனா தவேகாவுக்கு மட்டும் 1 மாத காலம் வரைக்கும் நம்ம அவருக்கான அவகாசத்தை கொடுக்கணுமா? ஆனால் திமுக பிளவுபடுகிறது. அந்த வாக்குகளும் அந்த நிர்வாகிகளும் அண்ணாமலை அரவணைக்கின்ற கட்டத்தில் அவர் இருக்கணும். அதுக்குள்ளாக அரசியல் தீவிரம் காட்டணும். சுற்றுச்சூழல் மாநாடுலாம் நடத்துங்க, பிரச்சாரம் எல்லாம் போங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஆனால் அதுக்காக ஆளுங்கட்சியுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாதா? ஒரு பத்திரிகையாளரா இருந்தா நிரந்தரமான எதிர்கட்சி தலைவராக செயல்படணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தா
அடுத்த முறை ஆளுங்கட்சியா வரணும் என்பதற்காக வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, அடுத்தது ஆளுங்கட்சியா வரணும். அப்போ ஆளுங்கட்சியில இருந்து இல்ல ஆளுங்கட்சியா இருந்தாங்களே அவங்க கிட்ட இருந்து ஆட்களை தூக்குனா கூட ஒரு நல்லா இருக்கும். திமுகவுக்குள்ள இவ்வளோ பெரிய அதிருப்தி வெடித்திருக்கிறது. ஒவ்வொரு மண்டலமா இருக்கக்கூடிய திமுகவினர் கண்டிப்பா திமுக தலைமை மீது வெறுப்படைந்து வெளியேறுவார்கள் என்று தோப்பு வேடாஜலம் சொல்றாரு. சோ இப்படி திமுக வந்து வெளியேறுகின்றவர்களை அண்ணாமலை எப்படி அரவணைக்க போகின்றார், அதே மாதிரி வெளியேறவங்களுக்கு நம்பிக்கை தரும் விதமாக அரசியல எப்படி களமாட போறார், எல்லாவற்றையும் நம்ம விரிவா பின்னாடி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இல்ல அண்ணாமலை செயல்பாடுகளை பொறுத்திருந்தும் பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.